நடிகர் விஜயின் கடைசி திரைப்படம் என சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. வினோத் இயக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதத்திற்குள்ள முடிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தை அடுத்த வருட பொங்கல் ரிலீஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் படம் தொடங்கப்பட்டதில் இருந்தே நடிகர் பாலகிருஷ்ணாவின் பகவந்த் கேசரி தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் இது அப்படின்னு கூறப்பட்டு வந்தது. ஆனால் இது பகவந்த் கேசரி படத்தினுடைய ரீமேக் இல்லையாமா. அந்த படத்திலிருந்து ஒரு காட்சியை மட்டும் ஜனநாயகனில் பயன்படுத்தி இருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சிக்காக மட்டும்தான் அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த ரீமேக் உரிமையையும் 4.5 கோடி ரூபாய்க்கு ஜனநாயகன் படக்குழுவினர் வாங்கியிருக்கிறதாக கூறப்படுது. அப்படி என்ன காட்சி, எதுக்கு அதை வாங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடிகர் விஜய் பகவந்த் கேசரி திரைப்படத்தை பலமுறை பார்த்திருக்காரு. அதில் வரக்கூடிய குட் டச் பேட் டச் காட்சி அவர் ரொம்பவே கவர்ந்திருக்காமா. அதனால அதை ஜனநாயகனில் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. நந்தமுரி பாலகிருஷ்ணா மற்றும் ஸ்ரீலீலா நடிச்சிருந்த அந்த காட்சி ஜனநாயகன்லையும் இடம்பெற இருக்கு. அந்த ஒரு காட்சியை தவிர பகவந்த் கேசரிக்கும் ஜனநாயகனுக்கும் வேறு எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்லி தகவல்கள் சொல்றாங்க. அங்க எப்படி பாலகிருஷ்ணாவும் ஸ்ரீலீலாவும் அந்த காட்சியில் நடிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே ஜனநாயகனில் விஜய் அவர்களும் மமிதா பைஜு அவர்களும் அந்த காட்சியில் நடிக்க இருக்காங்களாமா. அந்த காட்சி கண்டிப்பாக இங்கே தமிழ்லேயும் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு காட்சிக்காக தான் ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களே தவிர படத்துலேருந்து வேறு எந்த விஷயத்தையுமே அவங்க இங்கே ரீமேக் பண்ணலையாமா. ஸோ இந்த திரைப்படத்தில் தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற கேரக்டரில் விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிகர் விஜய் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் பூஜா ஹெக்டே தான் அவருக்கு ஜோடியாக நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ராக்ஸ்டார் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு.